ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஃபேப்ரிக் ஸ்டுடியோ. இன்றைக்கி வீடியோவில் நம்ம சுடிதாரோட ஒரு ஷாலில் இருந்து எப்படி ஒன் பீஸ் ட்ரெஸ் கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கிளாத் ரொம்ப திக்காக இருக்குன்னு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத ஒரு ஷால் தான் இது. டார்க் லாவெண்டர் கலரில் ரெண்டு சைட்லேயும் கோல்டன் ஜெரி ஸ்ட்ரைப் வந்த மாதிரி இருக்குது. இதோட வித் பார்த்திங்கன்னா 17.5 இன்ச் இருக்குது ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம். ஷாலோட டோட்டல் லென்த் 2 மீட்டர் இருக்குது. கிளாத் நல்லா திக்காகவே இருக்குது. இதுக்கு லைனிங் தேவையில்லை. இருந்தாலும் நான் பாடி பார்ட்க்கு மட்டும் லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு பெருசாக லைனிங் தேவைப்படாது. ஒரு 1/2 மீட்டர் இருந்துச்சுனாவே போதும். இப்போ வாங்க எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போது லைனிங் கிளாத்தில் ஃபஸ்ட்டு பேக் பார்ட் கட் பண்ணிக்கலாம். கிளாத்தை வித் வைஸ் ஒரு தடவை மடிச்சுட்டு எனக்கு பேக் பார்ட்க்கு எவ்வளோ கிளாத் வேணுமோ அது மட்டும் ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். 13 இன்ச் இருக்க மாதிரி கிளாத்தை ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ கிளாத்தில் இருக்க ரா எட்ஜஸை கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டை லைனிங் கிளாத்தில் மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் கீழே வேஸ்ட் ரவுண்டில் விட்டுறேன். இது கீழே வர அந்த ப்ளீட்ஸை வந்துட்டு அட்டாச் பண்ணுறதுக்காக. பாடி பார்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு 7.5 இன்ச்சு 1 இன்ச் கம்மி பண்ணி 6.5 இன்ச் எடுத்துக்கிறேன். ஆர்ம் ஹோல் லென்த்தும் 6.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ எல் ஷேப்பில் லைன் போட்டுக்கிறேன். கர்வ் ஸ்கேல் வச்சுட்டு ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரைஞ்சிக்கலாம். அடுத்து செஸ்ட் ரவுண்டு எனக்கு 36 இன்ச்சு 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 9 இன்ச் வரும். ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் சீம்காக ஆட் பண்ணி 9.5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச் மார்ஜின்காக. வேஸ்ட் ரவுண்ட் 34 இன்ச்சு 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 8.5 இன்ச்சு ஒரு 0.5 இன்ச் ஈஸ் ஆட் பண்ணி 9 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். கூடவே 1 இன்ச் டாட்க்கும் 1.5 இன்ச் மார்ஜினுக்கும் ஆட் பண்ணி இப்போ செஸ்ட் ரவுண்டையும் வேஸ்ட் ரவுண்டையும் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கிறேன். இப்போது பேக் பார்ட்டை கட் பண்ணிடலாம். நான் இங்கே ஈஸ் ஒரு 0.5 இன்ச் வந்துட்டு செஸ்ட் ரவுண்ட்லேயும் வேஸ்ட் ரவுண்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன். குர்த்தி டைப் ஸ்டிச் பண்ணுற எல்லாத்துக்குமே இந்த ஈஸ் அலவன்ஸ் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ட்ரெஸ் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்து நெக் மார்க் பண்ணிடலாம். நெக் வித் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு நெக் லென்த்தும் 3 இன்ச் வச்சுட்டு பாக்ஸ் போட்டுக்கிறேன். பேக் நெக் பார்த்திங்கன்னா நான் ரவுண்ட் ஷேப்பில் நெக் வரைஞ்சிக்கிறேன். எல்லா டைப் குர்த்திக்கும் ஒரு 0.5 இன்ச் ஷோல்டரில் ஸ்லோப் லைன் போட்டு கட் பண்ணிக்கோங்க. இது 1/2 இன்ச் கொடுக்குறீங்களா இல்லை 3/4 இன்ச் கொடுக்குறீங்களா இல்லை 1 இன்ச் கொடுக்குறீங்களாங்கிறது உங்களோட பாடியோட ஷேப்பை பொறுத்தது. நான் இங்கே 1/2 இன்ச் கொடுத்து கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வேஸ்ட் ரவுண்ட்லேயும் ஒரு 1 இன்ச் ஸ்லோப் லைன் போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போது பேக் பார்ட் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வச்சுட்டு ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பார்ட் பார்த்திங்கன்னா நான் அங்கரகா ஸ்டைலில் கட் பண்ண போகிறேன். ஸோ இதை நான் டைரெக்டாக கிளாத்தில் போட்டு கட் பண்ணாமல் நியூஸ் பேப்பரில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாத்தில் கட் பண்ணிக்க போகிறேன். ஃபோல்டடாக இருக்க மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு நம்ம பேக் பார்ட்டை மேலே வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த நியூஸ் பேப்பரில் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட மெஷர்மெண்ட்ஸை மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்லேயும் நெக் வித் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நெக் லென்த் 7 இன்ச்சுக்கு வச்சுட்டு பாக்ஸ் போட்டு கர்வாக இருக்க மாதிரி ஒரு வி ஷேப் வரைஞ்சிக்கிறேன். மேக்ஸிமம் அங்கரகா ஸ்டைல் குர்த்திக்கு வி ஷேப் நெக் தான் வச்சுருப்பாங்க. ஸோ நானும் அதையவே ஃபாலோ பண்ணிக்கிறேன். இப்போ நாம் நெக்கை ஒரு சைடில் மட்டும் வரைஞ்சிருப்போம். இப்போ ஃபோல்டிங்கில் இருக்க நியூஸ் பேப்பரை ஓப்பன் பண்ணிவிட்டு நியூஸ் பேப்பரோட சென்டரில் நம்ம நெக்கு எங்கே முடியுதோ அதிலிருந்து ஆப்போசிட் சைடு நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எங்கே க்ளோஸ் ஆகுதோ அதுக்கு மேலே ஒரு 2.5 இன்ச் இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம லெக் ஸ்கேல் இருக்கும் இல்லையா அதை வச்சு கர்வாக லைன் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வரைஞ்ச இந்த மார்க்லேயே கட் பண்ணிடலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இருக்க இந்த மேல் பக்கம் நம்மளுக்கு தேவையில்லை.
கீழே இருக்கு இல்லையா, இதே மட்டும் வச்சு தான் நம்ம இப்போ ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பேட்டர்னை லைனிங் கிளாத் மேலே வச்சுட்டு ஒரு சைட் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு சைடுக்கு கட் பண்ணி எடுத்துட்டேன். அதோட சென்டர் லைனை மார்க் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துலையே இந்த நாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாட்ச் பேஸ் பண்ணி தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை ஜாயினே பண்ணுவோம். அதனால் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பேட்டர்னை ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இதுக்கு வந்துட்டு லைனிங் கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த லைனிங் கிளாத்லேயும் சென்டரை மார்க் பண்ணி நாட்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ண 2 சைட் கிளாத்தையும் இந்த மாதிரி எடுத்து வச்சோம்னா நம்ம ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆகிடும். இதில் இந்த ரைட் சைடு வர்ற கிளாத் மேல் பக்கம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அங்கரஹா ஸ்டைல் மாடலில் இந்த ரைட் சைடு வர்றதுல தான் வந்துட்டு நம்ம டிசைன் வைப்போம். ஸோ ரைட் சைடு இருக்க கிளாத்தை மேல் பக்கம் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. நான் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறக்காக எஃப்னு மேலே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த லைனிங் கிளாத்தை வச்சுட்டு மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 செட் தனித்தனியாக இருக்கும். அதே மாதிரி பேக் பார்ட்க்கும் மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் கட் பண்ணது போக பேலன்ஸ் இருக்க கிளாத் பார்த்திங்கன்னா 1 மீட்டர் அப்படியே இருந்தது. அது கீழே அட்டாச் பண்ண போகிற ப்ளீட்ஸுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த டாப்போட டோட்டல் ஹைட் பார்த்திங்கன்னா 30 இன்ச்சு. பாடி பார்ட் 14 இன்ச்சுக்கு கட் பண்ணிட்டோம். பேலன்ஸ் இருக்க 16 இன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா இந்த கீழே வர ப்ளீட்ஸை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த 1 மீட்டர் கிளாத்தில் வித் பார்த்திங்கன்னா எனக்கு 17.5 இன்ச் இருக்குது. ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு 16 இன்ச் இருந்தால் போதும், ப்ளஸ் 1.5 இன்ச் சீம்க்காக. ஸோ கரெக்டாக இருக்கும் இந்த கிளாத்து கீழே வைக்கிற ப்ளீட்ஸுக்கு. அடுத்து ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் கட் பண்ணது போக இருந்த அந்த கோல்டன் லைன்ஸ் போட்ட கிளாத்தை நான் அட்டாச் பண்ணி எடுத்திருக்கேன். கீழே எப்பவும் போல் மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச் விட்டுடலாம். ஸ்லீவோட ஹைட் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஸ்லீவ் கேப் பார்த்திங்கன்னா 3 இன்ச் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் 8.5 இன்ச்சு அந்த 3 இன்ச் லைன் மேலேயே மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ரவுண்ட் இல்லை ஸ்லீவ் ஓப்பன் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச் மார்ஜினுக்காக வச்சுட்டு இப்போ லைன் போட்டுக்கிறேன். அந்த ஸ்லீவ் கேப் 3 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த லைனில் ஃபோல்டிங் சைட்லேருந்து நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரைக்கும் இருக்க மெஷர்மெண்ட்டில் பாதியை மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அந்த ஸ்லீவ் கேப்போட ஹைட்லையும் பாதியை மார்க் பண்ணிக்கிறேன். 3 இன்ச்சில் பாதி 1.5 இன்ச்சு. இப்போ அந்த மார்க் பேஸ் பண்ணி கர்வ் ஸ்கேல் வச்சுட்டு ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரைஞ்சிக்கிறேன். டயக்னலாக இப்போ வரைஞ்ச லைனுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ரவுண்டோட அவுட்டர் லைன் வரைஞ்சிக்கிறேன். இப்போ ஸ்லீவோட அவுட்டர் லைனில் கட் பண்ணிடலாம். ஸ்லீவோட ஃப்ரண்ட் பார்ட்டில் மட்டும் இப்போ குழிவாக ஒரு 0.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அதை கட் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம நார்மல் ப்ளவுஸில் 1.5 இன்ச்சுக்கு ஸ்லீவ் ரவுண்ட் மடித்து தைப்போம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் தைச்சிக்கிறேன். இப்போது ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச் பண்ணிடலாம். கிளாத்தை கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரைட் சைடில் இருக்க கிளாத்தை ஸ்டிச் பண்ணிடலாம். அதாவது இதுதான் மேலே வரப்போகிற கிளாத்து. லைனிங் கிளாத்தை மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் வச்சுட்டு நெக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கர்வ்ஸ்லையெல்லாம் சின்ன சின்னதாக கட் போட்டுட்டு லைனிங் கிளாத்தை வெளிப்பக்கமாக திருப்பிக்கலாம். லைனிங் கிளாத் மேலே மட்டும் விழுற மாதிரி இப்போ ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ லைனிங் கிளாத்தை மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடில் டர்ன் பண்ணிவிட்டு லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணிக்கலாம். மேலேயே ஒரு தையல் போட்டுக்கிறேன்.
எக்ஸஸாக இருக்க மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ஒரு சைடு வந்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு சைடையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ரைட் சைட் பார்ட்டோட சென்டரை நாச் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா லைனிங் கிளாத்தில், அதே மெயின் ஃபேப்ரிக்லேயும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டோட 2 சைட்லேயும் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு, லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும். நெக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டோட ரைட் சைடில் வர கிளாத்லையும் ட்ரையாங்கிள் லேஸை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக தெரியறதுக்காக கோல்டன் கோட்டாப்பட்டி லேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதேவே 2 சைட்லேயும் ஸ்டிச் பண்ணிடுறேன். இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டில் ரைட் சைடில் வந்துட்டு நீங்கள் ஒரு 2 இன்ச்சுக்கு அந்த லாஸ்ட் எட்ஜஸில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வேணும்னா நாட் கூட வச்சுக்கலாம். இப்போது 2 சைட்லேயும் லேஸ் அட்டாச் பண்ணியாச்சு. 2 கிளாத்லேயும் நம்ம சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 2 சென்டரையும் ஒன்றா இருக்க மாதிரி எடுத்து வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. மேலேயும் நெக் வித்து நெக் லென்த்தையும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ 2 சைட் கிளாத்லேயும் வேஸ்ட் ரவுண்டில் ஒன்றா வச்சு தைச்சிடலாம். இங்கே இந்த சென்டர் மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கட் பண்ணும்போதே நாச் பண்ணோம் இல்லையா சென்டரில், அதை பேஸ் பண்ணி தான் இப்போ 2ஐயும் அட்டாச் பண்ணுறோம். அதே மாதிரி சைட்லேயும் 2 கிளாத்தையும் ஒன்றா வச்சுட்டு தைச்சிக்கலாம். இப்போது நெக்கு கிட்ட கிளாத்தை நீட்டாக எடுத்து வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. மேல் பக்கமாக வர ஃப்ரண்ட் பார்ட் இருக்கு இல்லையா, அதையும் கீழே இருக்க கிளாத்தையும் ஒன்றா வச்சுட்டு இப்போ மேலேயே ஒரு தையல் போட்டுக்கிறேன். இதை நீட்டாக எடுத்து வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தையல் போடுங்க. இப்போ இதில் டாட் பிடிச்சிக்கிறேன். ஃபோல்டிங் சைட்லேருந்து, அதாவது சென்டர்லேருந்து 4.5 இன்ச்சு, அதே மாதிரி 4.5 இன்ச் ஹைட் வச்சுட்டு இப்போ டாட் பிடிச்சிக்கிறேன். கட் பண்ணும்போதே நம்ம ஒரு 1 இன்ச் கொடுத்துருக்கோம், அதனால் 1/2 இன்ச் வித்து இருக்க மாதிரி வச்சுட்டு டாட் பிடிச்சிக்கிறேன் 2 சைட்லேயும். இப்போது அங்கரகா ஸ்டைலில் ஃப்ரண்ட் பார்ட்டை ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரி பேக் பார்ட்டையும் நெக்கை ஃபினிஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டோட ரைட் சைடும் பேக் பார்ட்டோட ரைட் சைடும் ஒன்றா வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கிறேன். 2 பார்ட்டோட நெக் சைட்லேயும் ஷோல்டரை கரெக்டாக எடுத்து வச்சுட்டு லைனிங் கிளாத் பேக் பார்ட்டோட லைனிங் கிளாத்தை மட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டோட மேலே வச்சுட்டு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் ஷோல்டரை ஜாயின் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது ரா எட்ஜஸ் உள்ளே போயிடும், உங்களுக்கு வெளியே நீட்டாக இருக்கும். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் சின்னதாக கிளாத்தை கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் டர்ன் பண்ணும்போது பல்காக தெரியாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாக இன்விசிபிளாக ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ 2 சைட்லேயும் நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பேக் பார்ட்டில் லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாடி பார்ட் கூட நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க ஸ்லீவையும் அட்டாச் பண்ணிடலாம். ஸ்லீவோட சென்டர்னாச்சும் நம்ம ஷோல்டர் ஜாயினிங்கும் ஒன்றா வச்சுட்டு ஸ்லீவை அட்டாச் பண்ணிக்கிறேன். சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு சைடு ஸ்லீவை தைச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் டர்ன் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு ஸ்லீவையும் தைச்சிக்கிறேன். ஸ்லீவுக்கு டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சைடு ஸ்லீவையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது பாடி பார்ட் ரெடி பண்ணிட்டோம். கீழே வர ப்ளீட்ஸை ரெடி பண்ணிடலாம். இப்போ அந்த 1 மீட்டர் கிளாத்தை வித் வைஸில் அப்படியே பாதியாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிளாத்தோட ஹைட் பார்த்தீங்கன்னா 17.5 இன்ச் இருக்கும், லென்த்து 1 மீட்டர் இருக்கும். இப்போது ப்ளீட்ஸ் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 இன்ச்சுக்கு சீம்காக விட்டுருங்க. அதுக்கப்புறம் 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நான் இப்போ ப்ளீட்ஸ் வச்சுக்கிறேன். இப்போ இந்த கிளாத்தோட ஃபுல் லென்த்லையும் நான் ப்ளீட்ஸ் வச்சு எடுத்தாச்சு. பாடி பார்ட்டில் வேஸ்ட் ரவுண்டோட லென்த்தும் இந்த ப்ளீட்ஸோட லென்த்தும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் அட்டாச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாடி பார்ட்டோட ரைட் சைடில் இந்த ப்ளீட்ஸையும் வச்சுட்டு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் தையல் போட்டுடலாம். இங்கே டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதே மாதிரி பேக் சைட்லேயும் ப்ளீட்ஸ் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம்.
இப்போ ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் பேக் பார்ட் ரெண்டுலேயும் ப்ளீட்ஸ் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ சைட் ஜாயின் பண்ணிடலாம். ஸ்லீவ் ஓப்பன் 6 இன்ச்சு, ஆர்ம் ஹோல் ரவுண்ட் 8.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வேஸ்ட் ரவுண்டும் மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த லைன் மேலேயே ஒரு தையல் போட்டுக்கிறேன். இந்த லைன் மேலேயே பாடி பார்ட்டை ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே ப்ளீட்ஸ் தைக்கும்போது ஒரு 1 இன்ச் கேப்பில் தைச்சிடலாம். இதே மாதிரி அடுத்த பக்கத்துலேயும் சைட் ஜாயின் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக வித்தின் 1 ஹவர்க்குள்ளே இந்த ஒன் பீஸ் ட்ரெஸ்ஸை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி டாப்ஸை பிளாசோ கூட இல்லைனா தோத்தி பேண்ட் கூட பேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். யூஸ் ஆகும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.